2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி அறகலைய மக்கள் போராட்டத்தின் மீதான தாக்குதலின் பின்னர் நாடு பூராகவும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போது தமது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமை சட்டத்திற்கு முரணான வகையில் நட்டையீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அப்பணத்தை மீண்டும் அறவிடுமாறு உத்தரவிடக் கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இம்மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினருக்கு இவ்வழக்கு தொடர்பான அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதற்கமைய குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் DC விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகத்தென்ன, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, டிரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கு அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.